தக்காளி தொக்கு பண்ணலாமா வாங்க. அந்த அந்த இதை மட்டும் நான் வச்சு அந்த கட் பண்ணி எடுக்கிறேன். அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா அது கெடாது. அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு கடாயில் வெந்தயம் கடுகு போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு தனி எடுத்து வச்சுக்கணும். அதே கடாயில் எண்ணெய் நிறையா ஊற்றி பூண்டு அப்புறம் தக்காளி அரைச்ச பேஸ்ட்டு போட்டு நல்லா அந்த கடாயில் கொதிக்க விட்டுருங்க. நான் தக்காளியை அரைச்ச பேஸ்ட்டு போடுறேன் அப்படின்னா முழுசாக போட்டால் என் பையன் எடுத்து போட்டுருவான். அதனால் அரைச்ச பேஸ்ட் போட்டுறேன். அப்புறம் வத்தப்பொடி, மல்லிப்பொடி, காஷ்மீர் சில்லி, மஞ்சத்தூள், உப்பு போட்டு அந்த பேஸ்ட்டில் அப்படியே போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கலக்கி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டீங்க அப்படின்னா அது எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரும். அது எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் லெட்டு போட்டு மூடி வச்சு கொதிக்க விட்டுருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே இன்னமும் நல்லா வற்றணும். நமக்கு நல்லா ஒரு துவையல் மாதிரி வரணும். அந்தளவுக்கு வற்றணும். நம்ம ஆல்ரெடி கடுகு எல்லாம் அரைச்சி வச்சுருப்போம்ல, காயம் போட்டுட்டு கடுகு வெந்தயம் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பேஸ்ட்டையும் போட்டோம் அப்படின்னா லாஸ்ட்டு ஃபைனலாக போட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டு ட்ரை பண்ணோம் அப்படின்னா நமக்கு தக்காளி தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடும். ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வைக்காமலே இருக்கலாம்.